ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு பணம் சேர்றதுக்கு பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடிய மிக மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே இன்பமாக போகிறதும் துன்பமாக போகிறதும் நம்ம முடிவு செய்யக்கூடியது பணம் தான். பணம் எந்த அளவுக்கு நம்மகிட்ட அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட மகிழ்ச்சி நிம்மதி அதிகமாக இருக்கும். பணம் மட்டும் இருந்தால் போதும், மகிழ்ச்சி நிம்மதியாக கண்டிப்பாக வரும். பணம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக இது ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்காது. இந்த பணத்தை நம்ம அதிக அளவில் நம்ம பெறணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக அதற்குரிய எளிய பரிகாரங்களை நம்ம செய்து தான் ஆகணும். நம்ம உழைப்பை போடுறோம், இருந்தாலும் உழைப்போடு சேர்த்து சில வழிபாடு பரிகாரம் செய்தால் மட்டுமே அந்த பணத்தை நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை பௌர்ணமி தினத்தில் செய்கிறது சிறப்பு. அதில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியில் செய்கிறது மிக மிக சிறப்பு. இன்றைக்கி அதிசக்தி வாய்ந்த தினமான இந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நம்முடைய பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும். இந்த பரிகாரத்தை இன்றைக்கி 6 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே செஞ்சுடுங்க. அதுக்கு முதல்ல ஒரு சின்ன கிண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன கிண்ணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் சர்க்கரையை நிரப்பிடுங்க. இந்த சர்க்கரையில் 7 காசு வைங்க. 7 காசு, 7 1 காயின்ஸ் 7 வச்சுட்டு அந்த 1 நாணயம் 2 ரூபா 5 ரூபா எது வேணுமானாலும் நீங்கள் வைக்கலாம். ஆனால் 7 வைக்கணும். இந்த காசை எடுத்துக்கோங்க. அடுத்தது 7 கிராம்பு எடுத்துக்கோங்க, 7 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. சர்க்கரை மேலே இந்த காசுகளை மட்டும் வெளியில் தெரியாதவாறு உள்ளே ஒளிச்சு வைக்கணும். நீங்கள் 1 ரூபா எடுத்தாலும் சரி, 2 ரூபா எடுத்தாலும் சரி, 5 ரூபா எடுத்தாலும் சரி, அந்த சர்க்கரை மேலே இந்த காசை சர்க்கரைக்கு உள்ளார அந்த காசை ஒளிச்சு வச்சுருங்க. ஏலக்காயும் கிராம்பையும் வெளியில் தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த கிராம்பையும் ஏலக்காயும் அடுக்கி வச்சுருங்க. ரெண்டுமே முழுசாக இருக்கணும், உடைந்த நிலையில் வைக்கக்கூடாது. ஏலக்காய் விதை வெளியில் வரக்கூடாது. அதே மாதிரி கிராம்பு அந்த மொட்டோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கிண்ணத்தை உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருங்க. அது பூஜை அறையாக இருந்தாலும் சரி, ஹாலாக இருந்தாலும் சரி, எங்கே வேணாலும் வைக்கலாம். நைட்டு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் எழுந்துட்டு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு இந்த சக்கரையில் இருக்கும் காசை எடுத்துடுங்க. மீதம் மேலே இருக்குது பார்த்திங்களா ஏலக்காய் கிராம்பு, அதை எடுத்து நீங்கள் ஓடுற தண்ணியில் போட்டாலும் சரி, அப்படி இல்லைனாக்கா கால் படாத இடம் பூச்செடி செடி கொடி அதுக்கு அடியில் போட்டாலும் சரி நீங்கள் போட்டுருங்க. இந்த காசை நீங்கள் பீரோவில் வச்சுக்கலாம், இல்லைனா மணி பர்ஸில் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வியாபார இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது ரொம்ப எளிமையான பரிகாரம். ஆனால் பல மடங்கு நம்மகிட்ட பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி நிறைந்த ஆற்றல் மிகுந்தது இந்த பரிகாரம். அது மட்டும் இல்லை, சர்க்கரையில் வச்ச அந்த காசு நம்மகிட்ட இருக்கும் பொழுது பண வரவை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிக 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 எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி மாலை நீங்கள் பௌர்ணமி பூஜை உங்கள் வீட்டில் செய்துட்டு நீங்கள் இதை பண்ணாலும் சரிதான். இல்லை சாதாரணமாகவே உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு வீட்டில் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் சரிதான். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் கட்டாயம் நைட்டு 12 மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் நீங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி மிகுந்த வழிபாடு தான் இது. நீங்கள் இதை ஒரு முறை இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்த பருவத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.